அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவத்துக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இதுங்க. என்ன அப்படின்னா, நம்ம கலரா இருக்கணும், எல்லாருமே பெரும்பாலும் கலரா இருக்கணும், நல்லா அழகா இருக்கணும், நல்ல ஸ்கின்னு க்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். இது ஒரு இயற்கையான ஒரு சாதாரண விஷயம் தான். இத நம்ம கண்ட கண்ட பொருட்கள்ல மெடிக்கல்ல வாங்கி போடுறது முற்றிலுமே தவறான ஒரு விஷயம். அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்த பொறுத்தவரையிலுமே ஆன்லைன் எது எடு ஆன்லைன் தான். இது பல பிரச்சனைகள உங்களோட முகத்துக்கு கொடுக்கும். இதில நம்ம இதெல்லாம் மாறணும். நம்ம இந்த எளிமையான வீட்டு வைத்தியத்திலே நம்ம ஸ்கின் நல்ல கலரா க்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேஸுக்கு முதல்ல போடுறத விட, நம்ம உடலுக்கு நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறது, இந்த பழங்கள் ஜூஸ் நிறையா ஏபிசி ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ஃபுல்லாகவே கலரை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இந்த கலர் கொடுக்கறதுக்கு இந்த பப்பாளி பழம் அருமையான ஒரு டிப்ஸாக இருக்கும். இதை பார்த்திங்களா உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் போடலாம். இந்த ஆரஞ்சு தோல் பொடி அல்லது எலுமிச்சை தோல் பொடி இது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து காய்ச்சாத பால், அதாவது பசும்பால், இதை எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன். இதை பாலில் இந்த பொடியை நன்றாக கலந்து ஒரு பேஸ்ட்டு போல் குழச்சிடுங்க. இதை முகத்தில் தடவி ஒரு 15 நிமிஷம் மட்டும் கழித்து இதை உலர விடுங்க. பிறகு நீங்கள் முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி எடுத்துங்க. கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி உலர்ந்த தோல் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதை அப்படியே பாலில் சேர்த்து பிளெண்டரில் அரைச்சி எடுக்கலாம். இதை பார்த்திங்களா வாரம் 2 அல்லது 3 முறை நீங்கள் போடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பால் சருமத்தை ஈரப்பதமாக்குகிறது. இது சருமத்தை மென்மையாக வைத்திருக்க உதவுது. இயற்கையாகவே சருமத்தை சுத்தம் செய்யக்கூடிய லாக்டிக் அமிலம் கொண்டிருக்கிறதுனால தோல் செல்களோட கருமையான அடுக்கை பார்த்திங்களா வெளியேற்றும். எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு தோல்களில் வைட்டமின் சி மற்றும் சிட்ரிக் அமிலமானது இருக்குது. இது சரும நிறத்தை மேம்படுத்த ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக இதை எல்லாம் எந்த பேஸ்ட்டு நம்ம போடுறதா இருந்தாலுமே முதல்ல ஃபேஸ் வாஷ் நல்லா குளிர்ந்த தண்ணியில் ஒரு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் இதை போடணும். அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அடுத்ததாக பார்த்தோமா கடலை மாவு ஃபேஸ் பேக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து தேவையான அளவு கடலை மாவு. இதை பற்றி நம்ம முழுமையான விளக்கமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலுமே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் நம்ம எப்படி கலராக க்ளோயிங்காக மாறுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன். அடுத்ததாக ஆலிவ் எண்ணெய், அதாவது ஆலிவ் ஆயில். இது ஈஸியாகவே எல்லார் வீட்டுகிட்டையுமே கிடைக்கும். அதே மாதிரி எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன். மஞ்சள் தூள், அதாவது ஒரு 2 சிட்டிகை. இது அனைத்தையும் மென்மையாக தடவி அதை பார்த்திங்களா அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மசாஜ் செய்யுங்க. அது மசாஜ் செஞ்சுட்டு ஒரு 15 அல்லது 20 நிமிடம் கழித்து அதாவது குளிர்ந்த நீரில் இதை கழுவிடுங்க. இது வாரத்தில் நீங்கள் 2 முறை செஞ்சு வரலாம். ரொம்ப ரொம்ப க்ளோயாக அழகாக இருக்கும். கடலை மாவு தோலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை உறிஞ்சி சுத்தம் செய்யும். இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்துக்கு புத்துயிர் ஊட்டும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் பார்த்திங்களா சருமத்தில் இருக்கக்கூடிய பழுப்பு மற்றும் கருமையை போக்க ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் இந்த ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தீங்க அப்படின்னா மஞ்சளை அவாய்ட் பண்ணிட்டு போடுங்க, ரொம்ப நல்லது. அடுத்ததாக தயிர் ஃபேஸ் பேக். கெட்டியான ஒரு தயிர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து தேன் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2ஐயும் நல்லா கலந்து அடர்த்தியாக பேஸ்ட்டு போல் வரும் வரைக்கும் அதை கலக்குங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் விட்டு விடுங்க. பிறகு வெதுவெதுப்பான நீரில் நீங்கள் அந்த ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் இதை கழுவுங்க. தினமுமே நீங்கள் மாற்று நாளில் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரில் இயற்கையாகவே பார்த்தோம்னா உற்பத்தி செய்யக்கூடிய என்சைம்கள் மற்றும் அமிலங்கள் இருக்குது. இது பழுப்பு நிறத்தை சருமத்திலிருந்து வெளியேற்றும். அதே மாதிரி இது சருமத்தை சுத்தப்படுத்தவும் உதவுது. சூரிய ஒளியோட காரணமாக ஏற்படக்கூடிய சரும சிவப்பு தடிப்பையும் இது குறைக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்களா புற ஊதா கதிர்களால் சருமம் சேதமதை விட தடுக்கும். ஸ்கின்னு நல்ல க்ளோயிங்காக இருக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி முகம் எப்போவுமே பளபளப்பாகவும் வெள்ளையாகவும் மாற
மஞ்சள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் பார்த்தோமா, மஞ்சள், தக்காளி, தேன் மற்றும் பப்பாளி இது எல்லாம் இயற்கை பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி முகமூடி போடலாம். அதாவது ஃபேஸ் பேக்காக போடலாம். தினமுமே அதாவது ஒரு 3 to 4 லிட்டர் தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துவது மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது இது எல்லாமே உங்களுடைய சருமத்தை ரொம்ப பிரகாசமாக வச்சுக்கும். மஞ்சள் தக்காளி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, மஞ்சள் தூள் மற்றும் தக்காளி சாறை நீங்கள் கலந்து முகத்தில் தடவி ஒரு 10 to 15 நிமிடம் அதை அப்படியே காய வச்சு கழுவுனீங்க அப்படின்னா முகம் ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அடுத்ததாக பப்பாளி பேக், பழுத்த பப்பாளியை நீங்கள் மசித்து முகத்தில் தடவுனீங்க அப்படின்னா இறந்த செல்கள் நீங்கி முகம் மென்மையாக நல்ல க்ளோயிங்காக நல்ல கலராக இருக்கும். அதே மாதிரி தேன் மற்றும் எலுமிச்சை சாறை நீங்கள் கலந்து கழுத்து மற்றும் முகம் முழுவதும் நீங்கள் தடவி ஒரு 15 to 20 நிமிஷம் நீங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுனீங்க அப்படின்னா ரொம்ப முகம் பளிச்சுன்னு மாறக்கூடிய அற்புதமான ஒரு டிப்ஸாக இந்த டிப்ஸானது இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். இந்த சருமத்துக்கு பேக்கப் சாதனங்களை பாதிப்பு ஏதாவது ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால், மேக்கப் பொருட்கள் தரமானதாக இருந்தால் கூட சில பேர் பார்த்திங்களா மார்க்கெட்டில் வரக்கூடிய அனைத்து பொருள்களையும் முயற்சி செய்வாங்க. சிலர் அடிக்கடி மேக்கப் போடுவாங்க. இது எல்லாமே சருமத்தை கண்டிப்பாக பாதிப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்கப் பொருட்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க தவிர்க்காமல் இந்த சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துறது நல்லது. அதே போன்று தான் மாய்ஸ்சரைசிங், அதே மாதிரி கிளென்சிங், சன்ஸ்க்ரீன் மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்கப் பொருட்கள் பயன்படுத்துவதனாலே சருமம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. சரும நிறம் பார்த்திங்களா தக்க வைத்து கொள்ள நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சரும நிறம் எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் ஆரோக்கியமாக வைப்பது தான் சிறந்த அழகு. அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசேஷன், சன்ஸ்க்ரீனு, கிளென்சிங் போன்றவை எல்லாமே உரிய இடைவெளியில் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். முகத்தை குளிர்ந்த நீரால் தான் எப்போதுமே சுத்தம் செய்யணும். முகத்தை சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் மாய்ச்சுரை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் நாள் ஒன்றுக்கு 2 அல்லது 3 முறை சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தலாம். பழங்கள், காய்கறிகள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி நட்ஸ் வகைகள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நீரேற்றமாக இருப்பது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். அதே மாதிரி வயதுக்கேற்ப சரும நிறமானது தக்க வைக்கும் முறை மாறுபடலாம். சரும நிறம் குறித்த பார்க்கலாம். கருப்பு நிறத்தை கலராக்க முடியுமா? பிறந்த நிறம் மாறி நிறம் குறைவதை மீட்கலாம். இயற்கையான நிறத்தை நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியாது அப்படின்னா கூட ஒரு சில டிப்ஸை நாம் ஈஸியான முறையில் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி சருமம் வெள்ளையாக்கக்கூடிய கிரீம்கள் போடலாமா? உடலில் மெலனோசைட்டுகள் தான் சரும நிறத்தை தீர்மானிக்கும். அதே மாதிரி இந்த கிரீம்கள் பயன்படுத்துவது சரும நிறத்தை மீட்க செய்யாது. சரும நிறத்தை மாற்றக்கூடிய தயாரிப்புகள் நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டோமா, சருமத்தை கலராக்கக்கூடிய எந்த தயாரிப்புமே தற்காலிகமாகவே அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது எல்லாமே சருமத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் நம்மளுடைய வீட்டில் ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் நீங்களே செய்யக்கூடிய பொருட்கள் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி சருமத்தை நம்ம பொலிவாக்க என்ன செய்யலாம்? ஆரோக்கியமான உணவு முக்கியமான விஷயம். அடுத்தது நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். அதே மாதிரி போதுமான பராமரிப்பு இது மட்டுமே ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுகளில் நம்ம எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின் எப்போவுமே ஸ்கின்னாக கலராக க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு சொன்னது தான் இந்த தயிர் ஃபேஸ் பேக் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அனீஸ் போடுறது ரொம்ப ஃபேஸ்க்கு அப்படியே ரொம்ப அழகாக காட்டும் நம்மளுடைய ஃபேஸை. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை ஒரு ஆஃப் கட் பண்ணி அதை எடுத்து ஒரு மிக்ஸி சாரில் போட்டு அடித்து அதோட நீங்கள் பால் இந்த மாதிரி ஏதாவது பொருள் அல்லது ரோஸ் வாட்ரு இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் போட்டு ஃபேஸில் ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் வச்சுருந்து அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷனுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் சொன்னதில் ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கீங்களா, யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷனுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, அதற்கு உடையான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.